ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சிவகார்த்திகேயனோட பராசக்தி திரைப்படத்தில் வந்து இப்போ வந்து ஒரு முன்னணி நடிகர் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்துருக்குங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட சிவகார்த்திகேயன் நடிப்பில் சுதா கொங்கரோட இயக்கத்தில் பராசக்தி அப்படின்ற திரைப்படம் வந்து இப்போ வந்து உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து நம்மளோட ரவி மோகன் தான் வந்து வில்லனாக நடிக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தை ஸ்ரீலீலா வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க. அதர்வா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த ஒரு திரைப்படத்துக்கான ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப அவளாக காத்துட்ருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம், ஸோ இந்த திரைப்படத்தோட டைட்டில் டீசரே வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இந்த திரைப்படத்தை ரசிகர்களுக்கு வந்து நிறைய ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் வந்து இந்த திரைப்படத்தில் முன்னணி நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்மளோட பராசக்தி திரைப்படத்தோட படக்குழுவினர் வந்து இலங்கையில் வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இனி வந்து இப்போ வந்து நம்மளோட பராசக்தி படக்குழுவினர் கூட வந்து இப்போ வந்து நம்மளோட மலையாள சினிமாலே ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஃபசில் ஜோசப் தான் வந்து இப்போ வந்து அஃபிஷியல் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்துருக்குங்க. ஸோ இவர் வந்து ஆல்ரெடி வந்து மலையாள சினிமாவில் ஒரு ஃபேமஸ் இயக்குனர் அண்ட் ஆக்டரும் கூட. ஸோ தமிழ் சினிமாவும் இவருக்கு வந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ இன்னிலேருந்து அவர் வந்து இலங்கை ஷூட்டிங் வந்து பராசக்தி டீம் கூட வந்து அஃபிஷியலாக இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது இப்போ இந்த நியூஸ் கிடச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் கண்டிப்பாக திரைப்படத்துக்கான ரொம்ப ரொம்ப ஆவலாக